இந்தியாவிலேயே பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை விட பிகே இல்லை, அவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அமித்ஷா தான். பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளுக்கு வந்து நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னவர். அவருடைய சொந்த கட்சியே டெபாசிட் கூட வாங்க முடியல பல இடங்கள்ல. காங்கிரஸ் தோல்வி அடைந்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. என்னோட ரேங்கிங் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் அப்படின்றது மகளிருக்கு 10,000 ரூபாய் போட்டது. வங்கிகள் டைரக்டா 10,000 ரூபாய். அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்கு. காங்கிரஸ் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுறது இல்லை. நீங்க ஓட் சோரின்னு உங்க ஓட்டை திருட்டாங்க, இந்த இடத்துல தான் காங்கிரஸும் வந்து தோத்து போகுது. ராகுலுக்கு திருப்பியும் அதை தான் கிளைம் பண்ணியிருக்காரு. இந்த எலெக்ஷன் ஆரம்பத்துல இருந்தே சரியா நடக்கல, ஒரு நேர்மையா நடக்கல, அதனாலதான் வந்து இந்த டிஃபீட். இதில் நாங்கள் எப்படி எதிர்பார்க்கணும், வெற்றி எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஒரு கிளைம் கொடுக்குறாரு. அவங்க திருட்டாங்க அப்படின்னா நீங்க ஏன் திருடுற வரைக்கும் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க? நீங்க ஏன் தடுக்க வேண்டியது தானே? உங்க கண் எதிர்க்க தானே நடக்குது. அப்ப நீங்களும் உங்க ஆட்கள் காங்கிரஸுக்கு ரூட் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இல்லைன்றது காட்டுதா? ரிசல்ட் வருது. ராகுல் காந்தியும் பிரியங்காவும் எங்க இருக்காங்க? இந்தியாலே இல்லை. அவர் ஐரோப்பாவில் இருக்காரு, இந்த அம்மா எங்கே நியூயார்க்கில் இருக்காங்க. நீங்கள் பாட்டு படகுலேருந்து குதிச்சு மீன் பிடிக்கிறது வெறும் ஸ்டண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொரு கம்யூனிட்டி ஓட்டையும் எப்படி வாங்குறதுன்றத பிஜேபி பிஹெச்டி பண்ணியிருக்கு. அதுதான் இந்த ரிசல்ட் மீண்டும் மீண்டும் நமக்கு நிரூபணமாக வருது. சமீப காலமா காங்கிரஸ்ல சில குரல்கள்லாம் வரதை நம்ம பார்க்க. கூட்டணி ஆட்சி வேணும், அதிக சீட்டு வேணும், எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்டாங்க. அந்த குரல்லாம் இப்போ வந்து அடங்கிடும். ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குன்றீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க கிரவுண்ட்ல டிஎம்கே கிளைம் பண்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லவே இல்லை, நாங்க எல்லாமே பண்ணலாம் இல்ல. திமுக மேல கடுமையான அதிருப்தி, கடுமையான கோபம் நிறைய இடங்கள்ல இருக்கு. அங்கே பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இங்கே விஜய்க்கு நடக்கும். நீங்கள் பிரசாந்த் கிஷோர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் மற்றவங்களாம் ஜெயிக்க வச்சாரு, அவர் ஜெயிக்காமல் போயிடுவாரா அப்படின்லாம் சொன்னோம். கடைசி நிமிஷத்தில் என்ன சொல்லிட்டார், நானே நிற்க மாட்டேன்ட்டார். காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி, இந்தியா முழுக்க இருக்க ஒரு கட்சி, அது மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. 6 சீட்டு தான் ஜெயிக்கிறீங்க.